எங்க ஏரியால பார்த்தீங்கன்னா, சடனா பார்த்தீங்கன்னா, மழை பெய்ய ஆரம்பிச்சுச்சு. கிளைமேட் பாருங்க செம்மையா இருக்குது. ஒரு பக்கம் நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சுச்சு. இப்போ சூடா ஏதாவது சாப்பிடணும் போல இருந்தது. ஸோ, நான் பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு ஊற வச்சிருந்தேன். சரி வடை செய்யலான்னு சொல்லிட்டு எங்க ஹஸ்பண்டும் சொல்லியிருந்தாங்க. ஸோ, நான் 1 கப்பு கடலைப்பருப்பு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். அது கூட கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா ஃப்ளேவர் இருக்கும். பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கொஞ்சம் லைட்டா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இத நல்லா கொஞ்சம் கொரப்பா அரைச்சுக்கணும். கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப மையா அரைக்கக்கூடாது. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா, வெங்காயம், கருவேப்பில, இஞ்சி வந்து நல்லா ஒரு ஃப்ளேவர் குடுக்கும். நல்லா இந்த அளவுக்கு குட்டி குட்டியா நல்லா சாப் பண்ணிட்டு இதில ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு நீங்க உப்பு கூட இதில ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ கடாய் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிட்டு, எண்ணெய் நல்லா சூடானோனே, இப்போ ஒண்ணு ஒண்ணா போட்டு எடுத்துக்கலாம். சூப்பரா இருக்கும் இந்த மசால் வடை. நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரவுன் கலரா இந்த அளவுக்கு நல்லா வந்த பிறகு சூடா இந்த கிளைமேட்டுக்கு நல்லா ஒரு காஃபி வச்சு சாப்பிட்டீங்கன்னா, செம்மையா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.